செய்ய முடியுங்கிறத இந்த போராட்டத்தோட நோக்கம். நம்மளுக்கான அரசாங்கம் டெல்லியில இல்ல, நமக்கான அரசாங்கம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதே நிலைகள் திரும்பி நம்ம கிடைச்சிருக்கோம். அதுக்குதான் தளபதி ஒவ்வொரு முறையும் போராடுற என்ன சொல்றோம்னா, மோடியை எதிர்த்துக்கிட்டு குரல் கொடுக்கிற ஒரே காரணம் என்பது மோடி அரசாங்கம் என்பது மக்களை என்னைக்குமே அடிமையா வைத்து அடிமையாவே வாழ்க்கை பூரா ஓட்டுறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அதை என்னென்ன ஃபர்ஸ்ட் செய்யணும்னா, நம்மளுடைய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஏழை உங்கள் மக்கள் வயிற்றில் அடித்து உங்களை அப்படியே வச்சிருந்தாதான் மேலே அவ்வளோ வசதியாக இருக்கலாம். அந்த ஒரே காரணம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கிறதோட அர்த்தம். நடிகன் ஒரு பக்கம் ஓட்ட பிரி, அதிமுகவுக்கு வர்ற வரியா ஒன்னே நாளா ஓட, நீங்க வா எனக்கு அடிமையாரு. ஏன்னா எல்லா மாநிலத்தையும் பிடிச்சிட்டாங்க, பிடிக்க முடியாது. இந்த நம்ம தெற்கு பகுதியில் உள்ள மாநிலங்களை தான் பிடிக்க முடியல. இதையும் பிடிச்சிட்டான்னா எல்லாம் காவி தான். நம்ம பிள்ளைங்க என்னைக்கு நம்மளை மாதிரியே வாழ்க்கை போல இருக்கணும், முன்னேற்ற பாதைக்கு போடுகிற நிறைய இருக்குது. அதனால் நிறையா பேச போகிறாங்க. நம்ம நிறைய தேர்தல் காலம் ஆரம்பிச்சாச்சு, நிறையா பேச போகிறோம். நிச்சயமாக தளபதி இருக்கிறவரை, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறவரை உங்களையும் அல்ல யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த நிதி ஒதுக்கினாலும் சரி, நிதி ஒதுக்காட்டாலும் சரி, ஆகக்கூடிய அத்தனையையும் தளபதி உங்களுக்காக செய்து கொண்டே இருப்பார். இப்போ இவ்வளோ மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளோ சிரமம் நிதி சுமக்கிறோம். ஆனால் மாதம் 12ஆம் தேதி ஆச்சுன்னா 1000 ரூபா டான்னு வரும். பொங்கல் பணமாக டான்னு வரும்.